நாய் கண்ணுக்கு பேய் தெரியுன்றாங்களே, கரெக்டா? இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? நீங்க குட்டி கொடுக்கும்போது உப்பு இல்லாத சாப்பாடு தானே கொடுக்க சொன்னீங்க. ஆமா, நம்ம மட்டும் உப்பு உரப்பு எல்லாம் போட்டு தானே சாப்பிட்றோம். அதுக்கு மட்டும் அப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு சிக்கன் ஃப்ளேவரை தடவிட்டு ஒரு பாவக்காய் நீ போட்டானா கூட அந்த கசப்பை அதை சாப்பிட்றோம். ஏன்னா அதுக்கு நாக்குல டேஸ்ட் பட்ஸ் ரொம்ப 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 கம்மி. அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. இந்த நாய்ங்கெல்லாம் புல்லு சாப்பிடுதுங்களே, அது ஏன்னு? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? தம்பி அழகுராஜா, என்னண்ணே? நீ வாப்பா. என்னண்ணே? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ரொம்ப நேரமா என்னமோ நாயை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற. இல்லைண்ணே, அது சுற்றி சுற்றி மூந்து பார்த்துட்டே இருக்கா. அது எப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேண்ணே. ஆமாம், நாய்னா முணந்து பார்க்க தான் செய்யும், ஸ்டெப் பண்ணும். ஏன் நீ மோப்ப நாயெல்லாம் பார்த்தது இல்லையா? இல்லையாண்ணே? இல்லையா? அண்ணே, நமக்கு தெரியாமல் அதுக்கு எப்படிண்ணே வாசனை தெரியுது? இது உனக்கு தெரியாதா? சொல்கிறேன் கேட்டுக்க. ஓகே. ஒரு டாகோடைய ஸ்மெல் கெப்பாசிட்டியும் பார்த்தோன்னா ஹியூமனை விட 10,000 டைம்ஸ் அதிகம். அது வந்து 10,000 to 50,000 டைம்ஸ் கூட போகலாம், 1 lakh வரைக்கும் போகும் அப்படின்னு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னா ஹியூமனுடைய சென்ட் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நுகர்வுத்தன்மைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அது வந்து ஹியூமனுக்கு 1 இருக்கும்போது டாகுக்கு வந்து 50 இருக்குமா. அதனால தான் வந்து போலீஸ்லாம் வந்து டாக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓ அப்படியாண்ணே? அப்படித்தான். இது தெரியாமல் நான் பாட்டும் இப்போ முழிச்சிட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு. அண்ணா, அப்புறம் இன்னொரு கேள்வி. நாய் கண்ணுக்கு பேய் தெரியுன்றாங்களே, கரெக்டா? இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? நாய் கண்ணுக்கு பேய் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாய்களுக்கு வந்து ரெட்டு க்ரீன் கலர் வந்து தெரியாது. அதனால தான் வந்து நாய்க்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும்னுவாங்க. ஏன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 3 கோன் இருக்கும் கண்ணில், விஷன் கோன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து 3 கோன் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அந்த 3 கலரும் காம்பினேஷன் தான் எல்லா கலரும் வரும். அதே வந்து பார்த்தோன்னா நாய்களுக்கு 2 கோன் தான் இருக்கும். அந்த 2 கோன் இருக்கனால அந்த ரெட்டும் க்ரீனும் தெரியாது. எல்லாமே அவங்களுக்கு கிரே ஸ்கேலாக தான் தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் விஷன் மட்டும்தான் இருக்கும். அப்படியாண்ணே? நீங்கள் குட்டி கொடுக்கும்போது உப்பு இல்லாத சாப்பாடு தானே கொடுக்க சொன்னீங்க. ஆமாம், நம்ம மட்டும் உப்பு உரப்பு எல்லாம் போட்டு தானே சாப்பிட்றோம். அதுக்கு மட்டும் அப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நல்ல கேள்வி. அது உப்பு இல்லாத சாப்பாடு ஏன் போட சொன்னேன்னு தெரிஞ்சுக்க. உப்பு ஏன்னா போட்டான்னா நம்மளுக்கு ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது. இங்கே பார், உடம்பு ஃபுல்லாக வேர்க்குது. அப்போ உப்பு வந்து வெளியே வந்துடும் ஈஸியாக. அதுங்களுக்கு ஸ்வெட் கிளான்ஸு கம்மி. மூக்கு, வாய், கால், பாதம் இங்கேருந்து தான் வரணும். ஸோ அப்போ நீ கொடுக்கக்கூடிய உப்பு எல்லாமே எங்கே போகும்? கிட்னி வழியாக தான் போய் யூரினில் வெளியே வரும். அப்படின்றப்ப கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உப்பு இல்லாத சாப்பாடு போட சொல்கிறது. ஆனால் நாய்களுக்கு நாக்கு ருசியாக வேணும்னா தேவையில்லை. ஏன்னு பார்த்தோன்னா நம்ம ஹியூமன்ஸ்க்கு 10,000 டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. ஆனால் நாய்களுக்கு பார்த்தோன்னா 1,700 டேஸ்ட் பட்ஸ் தான் இருக்குது. ஸோ 1,700 டேஸ்ட் பட்ஸ் இருக்கும்போது அதுக்கு நேச்சுரலாகவே உப்பு உரப்பு அதெல்லாம் பெருசாக தெரியாது. அதுக்கு நுகர்வு சக்தி தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். அதனால் ஒரு சிக்கன் ஃப்ளேவரை தடவிட்டு ஒரு பாவக்காய் நீ போட்டானா கூட அந்த பாவக்காய் வாசனை வராமல் இருந்தது அப்படின்னா அந்த கசப்பை அதை சாப்பிட்றோம். ஏன்னா அதுக்கு நாக்கில் டேஸ்ட் பட்ஸ் ரொம்ப 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 கம்மி. அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அண்ணா, அப்புறம் இன்னொரு கேள்வி. இந்த நாய்ங்கெல்லாம் புல்லு சாப்பிடுதுங்களே, அது ஏன்னு? நல்ல கொஸ்டின். நாய் புல்லு சாப்பிடுதுன்ற, புல்லு சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறியா? இல்லையே. அதுதான் கேட்டுக்க என்னதுக்குன்னு. சொல்லுங்க. நாய் புல்லு சாப்பிட்டுச்சுன்னா நம்ம ஹியூமன்ஸில் வந்து சில சமயம் நமக்கு தலை சுத்தம், பார்த்துருக்கியா? அது எதனாலன்னா பித்தம் அதிகமாகிருச்சு அப்படின்வாங்க. அது என்னென்னா ஈரலில் சுரக்கக்கூடிய ஒரு என்சைம், ஒரு டைஜஸ்டிவ் என்சைம், அதான் பைல்னு சொல்லுவாங்க. அந்த பித்தத்தை வந்து நம்ம வாமிட் எடுப்போம். இல்லைனா அது சில சமயம் சாப்பாட்டுக்குள்ளேயே குடல் வழியாக போய் செரித்து வெளியே போயிடும். ஆனால் நாய்களுக்கு சில சமயம் சிக்கி இருக்கும்போது நம்ம வந்து வாமிட் பைய உள்ளே விட்டோம், இல்லை வாமிட் மாதிரி எடுத்துருவோம் அந்த பித்தத்தை. ஆனால் நாய்களால் அதை எடுக்க முடியாது. அப்போ நீ அதை திரும்ப பார்த்தனா அந்த புல்லை அப்படியே கக்கும்போது சில சமயம் மஞ்சள் கலரில் வரும். ஆமாம், அந்த மஞ்சள் கலரில் வரதான் பித்தம். இல்லை அப்படின்னா சில என்ன பண்ணுன்னா அது உள்ளே போய் அது சில சமயம் டிவார்மிங்காக பூச்சிகளோட சேர்ந்து வரும். ஸோ இதனால தான் வந்து நாய்கள் வந்து புல், இலை, தலை, கொலை இதெல்லாம் சாப்பிடும். நம்மளை விட அதுங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. அவ்வளவுக்கு கிரைண்ட். உன்னைய மாதிரி மங்குனி கிடையாது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்.